சிவகங்கை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகளை தயார்படுத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநிலத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. பொங்கல் திருநாளாம் ஜனவரி 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி, அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி பாலமேட்டிலும் 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை தயார்படுத்தும் பயிற்சிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இலங்கை முன்னாள் அமைச்சரும் இலங்கை தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான செந்தில் தொண்டைமான் பூர்வீக கிராமமான ஆலவிளாம்பட்டியில் உள்ள தென்னந்தோப்பில் காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளித்ததை பார்வையிட்டார். அங்கு ஜவுளிக்கடை பொம்மைகளை நிறுத்தி வைத்து காளைகளுக்கு வாடிவாசல் பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் மிக பிரபலமான பேட்ட, காளி, பாகுபலி, புலிக்குளம், காங்கேயம் உள்ளிட்ட 10 காளைகளை திரு செந்தில் தொண்டைமான் வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காளைகளுக்கும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக நாள்தோறும் நீச்சல் பயிற்சி, மண்ணை குத்தும் பயிற்சி, உடற்பயிற்சி உள்ளிட்ட பல பயிற்சிகளை ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் வழங்கி வருகிறது. செந்தில் தொண்டைமான் சார் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்க மாடுகள்லாம் பார்த்தோம், நல்லா பராமரிச்சிருக்காங்க. இப்போ வாடிவாசல் மாதிரி வச்சு அவங்க பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்வையிட தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பொங்கலை முன்னிட்டு நம்ம ஜல்லிக்கட்டு ஆரம்பமாயிருச்சு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பர்சனலாக 7 மாடு நான் வளர்த்துட்ருக்கேன். அது ஒரு வருஷமாக நம்ம நிறையா தீவனம்லாம் போட்டு செலவு பண்ணி நல்லா பாசமாக வளர்த்துட்ருக்கோம். சிறப்பாக அந்த பயிற்சி கொடுத்தா மாடை நாங்கள் அவுப்போம். நீச்சல் போடுவோம். அரிசி, பருத்தி விதை, பச்சரிசி எல்லாமே வச்சு மாட்டை நாங்கள் மண்ணு குத்த விட்டு ட்ரைனிங் கொடுத்தா நாங்கள் மாடை விழாவில் கலக்கிறதுக்காக அந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காளைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் மட்டுமல்லாது முந்திரி, பேரீச்சை, தவிடு, புண்ணாக்கு என ஆரோக்கியமிக்க ஊட்டச்சத்து உணவுகளும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு தனித்தனி அறைகள், ஏசி கேரவன், கால்நடை மருத்துவர்கள் கண்காணிப்பு மற்றும் உடற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு ஆண்டு முழுவதும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.